அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவோட இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இஸ்ரோ டாக்ஸ் 2 சேட்டலைட்ஸ் புட்ஸ் இந்தியா இன் எலைட் லீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரோவோட டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் வரும். ஓகேங்களா? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் PSLV C60 மூலியமா டிசம்பர் 30, 2024 அன்று நமக்கு விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. அதில் பார்த்தோம்னா நமக்கு சேசர் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி 2 விண்கலன்கள் இதுதான். ஓகேங்களா? சேசர் அண்ட் டார்கெட். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா STX-01 STX-02. ஓகேங்களா? அதாவது SpadeX-01 SpadeX-02 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இன்னொரு பேர் என்னன்னா சேசர் டார்கெட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ இந்த 2 விண்கலங்களையும் நம்ம விண்ணில் இணைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத இஸ்ரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரக்கூடிய திட்டங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வரக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 4. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுடைய பாரதிய அந்தாரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இந்தியாவுக்கான ஒரு சொந்தமான விண்வெளி நிலையம். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஹெவியான, இப்போ இதை நம்ம இங்கேயே அசம்பிள் பண்ணி அனுப்புனோம் அப்படின்னா அது ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த விண்கலன்கள் எல்லாமே. ஸோ அவ்வளவு ஹெவியா இருக்கக்கூடிய விண்கலன்களை நம்ம அனுப்பக்கூடிய அளவுக்கு திறன் அப்படிங்கிறது நம்ம ராக்கெட்ஸ் கிட்ட கிடையாது. கிட்டத்தட்ட 4000 கிலோ வரைக்கும் தான் நம்மளுடைய ராக்கெட்ஸ் மூலயமா அனுப்ப முடியும். சரிங்களா? அதற்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய விண்கலன்களை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஏன்னா எல்லாத்தையும் தனித்தனியா அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு ஸ்பேஸ்ல வச்சு அதை ஒன்றிணைச்சுப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் தேவைப்படுது. அதனாலதான் இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வெற்றியா இருக்கு. உலக அளவில் பார்த்தோம்னா ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு பிறகு இந்தியா 4வது நாடா இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே நியூஸ் பேப்பர்னா நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வரும். இதில் நம்மளுடைய யூனிட் 8 ரிலேட்டடாக இந்த தமிழ் இலக்கியம் சார்ந்த தமிழ் இலக்கிய விருதுகள் அப்படிங்கிறது இந்த வாரம் வழங்கப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அதை சார்ந்த நிறைய இலக்கியம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ மேகசின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தினவர்தமணி அப்படிங்கிற இந்த ஒரு நாளிதழ் பார்த்தோம்னா நமக்கு 1855 தொடங்கப்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் பீட்டர் பெர்சிவல் அப்படிங்கிறவர் தொடங்கியிருக்கார். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேகசினா இந்த தினவர்தமணி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா விவேக சிந்தாமணி, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவாமிநாத ஐயருடைய விவேக சிந்தாமணி 1892 ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். இதுல பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கான ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே யூனிட் 8 தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ்ல வராது. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் ஆஃப் தமிழ் ப்ரோஸ் ஃபிக்ஷன் டுக் ஷேப் இன் 18th century அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்ல இந்த உரைநடை சார்ந்த கதைகளை எழுத ஆரம்பிச்சது 18ஆம் நூற்றாண்டுல இருந்து விரிவடைய ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பரமாத்ம குருவின் கதை அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஹியூமர் ஸ்டோரி. ஓகேங்களா? சிரிப்பு கலந்த ஒரு ஸ்டோரி. பரமாத்ம குருவின் கதை அப்படிங்கிறது ஒரு குரு அவருடைய மாணவர்கள் சீடர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வேடிக்கையான விஷயங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்டைன் பெஸ்கி, அதாவது வீரமாமுனிவர் அவர்கள் தான் இதை எழுதியிருப்பார். சரியா? அடுத்ததா எ டிராவலாக் பாயனியர் லான்ச்ட் மந்த்லி மேகசின். AK செட்டியார் அவர்களை பார்த்தோம்னா டிராவலாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவருக்கு ஒரு கிரெடிட்டை கொடுப்பாங்க. டிராவலாக் அப்படின்னா நம்ம போயிட்டு வரத டிராவலை பத்தி எழுதக்கூடியதான் நம்ம டிராவலாக் அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டிராவலாக் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 140 டிராவல் எஸ்ஏஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கார். அவர் பார்த்தோம் அப்படின்னா குமரி மலர் அப்படின்னு சொல்லி காந்திய கோட்பாடுகளை பரப்பக்கூடிய வகையில ஒரு மேகசினை வந்து ரன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? கடைசியா பார்த்தோம்னா கோதை நாயகி அம்மாள், வைமுகோ அப்படின்னு சொல்லுவாங்க, வைமு கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு இவங்க பார்த்தோம்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் டு ரைட் எ டிடெக்டிவ் நாவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா வைதேகி அப்படிங்கிற நாவலை எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ அவங்கள பத்தின இது எல்லாமே அப்படியே நமக்கு யூனிட் 9 தமிழ் சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? முன்னாடி தான் யூனிட் 8 இருந்துச்சு, தமிழ் சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஸ்ரீஹரிகோட்டா டு கெட் 3rd லான்ச் பேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீஹரிகோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2 லான்ச் பேட் இருக்கு. 1990 ஒன்று வந்திருக்கும். அடுத்தா பார்த்தோம்னா 2003 ஒரு லான்ச் பேட் அப்படிங்கிற வச்சிருப்பாங்க. இப்போ 2028க்குள்ள பார்த்தோம்னா இன்னொரு லான்ச் பேடை வந்து கொண்டு வரதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சரியா? 3rd லான்ச் பேட் அப்படிங்கிறது இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. கேபினட் அப்ரூவல் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. சரியா? வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு பே கமிஷன் அப்படிங்கிறது மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கான 8வது பே கமிஷன் அப்படிங்கிறத போட போறாங்க. சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி 7வது பே கமிஷன் இருந்திருக்கும். அது எப்ப போட்டிருப்பாங்க அப்படின்னா 2014ல போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்டிஸ் மாத்தூர் அவரோட தலைமையில தான் இந்த 7வது பே கமிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ 8வது பே கமிஷன் அப்படிங்கிறத போட போறாங்க. 7வது பே கமிஷனை பார்த்தோம்னா அதோட ஒர்க்கிங் பீரியட் 2016 இருந்து 2026 வரைக்கும் 7வது பே கமிஷன் படி அந்த ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஊதியம், பென்ஷன் இது எல்லாமே. இப்போ 8வது பே கமிஷன் போட போறாங்க. அவங்க 2026 இருந்து 36 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் யாரு தலைமையில போட போறாங்க அந்த மாதிரி செய்திகள் இன்னும் வெளியே வரல. ஆனா கமிஷன் போட போறோம் அப்படிங்கிறதுக்கு கேபினெட் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இறுதியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்க நமக்கு சீஃப் கெஸ்டா சிறப்பு விருந்தினராக வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தோம், போன வருஷம் பிரான்ஸ் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் வந்திருப்பாரு. இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் பிரபாவோ சுபியான்டோ அப்படிங்கிறவர் வரப்போறாரு. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில கொடுத்துருந்தாங்க. மற்றபடி முக்கியமான செய்திகள்னா இதெல்லாம் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.